எங்கிருந்து எனக்கு பலன்? பிரைஸ் தி லார்ட். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பிலிப்பியர் 4:13. எங்களுக்கு சோதனை மேல் சோதனை வந்து கொண்டே இருக்கிறது. தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்களா? தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுபவருக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிற தேவன், எபிரேயர் 2:18, நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார். அவர் குறிக்கும் காலம் வரும் வரைக்கும் தாங்கிக் கொள்ள வேண்டிய சக்தியை நிச்சயம் கொடுப்பார். நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், நிச்சயம் வெற்றி பெறுவோம். நமக்கு பலன் தேவை. பாவம் நிறைந்த இவ்வுலகத்தில் பரிசுத்தமாய் வாழ நமக்கு பலன் தேவை. உலகம், மாமிசம், பிசாசை ஜெயித்து சாட்சியாய் வாழ நமக்கு பலன் தேவை. ஆவியிலும் ஆத்துமாவிலும் உள்ளான மனுஷனிலும் நமக்கு பலன் தேவை. அது மனுஷீக பலன் அல்ல, உன்னதத்திலிருந்து வருகிற பலன், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற பலன். உடல் பலன் குன்றும் பொழுது அதை சரி செய்ய இவ்வுலகில் விதவிதமான டானிக்குகளை நாம் சாப்பிடுகின்றோம். ஆனால் உள்ளான மனிதனிலே வல்லமையாக பலப்படும் வழியை மக்கள் அறிந்து கொள்ள முற்படுவதில்லை. அன்புக்குரியவரே, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன் என்று 3 யோவான் 1:12 வாசிக்கின்றோம். ஆம், எவ்வாறு நமக்கு உடல் நலம் முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஆன்ம நலமும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மேலும் நம் உள்ளான மனிதன் நலமாக இருந்தான் என்றால் வெளி மனிதன், அதாவது உடலும் நன்றாக இருக்கும். உடல் மண்ணுக்குரியது. அது 80 அல்லது 90 வருடம்தான் இவ்வுலகில் வாழ முடியும். அதன் பின் எங்கிருந்து வந்ததோ அங்கு, அதாவது மண்ணுக்குள் சென்று மட்கி மடிந்துதான் ஆக வேண்டும். ஆனால் ஆத்துமாவோ நீடூழி காலம் வாழக்கூடியது. நியாய தீர்ப்பு நாளில் நித்திய விண்ணுலகிலோ அல்லது நித்திய நரகத்திலோ வாழப்போகின்றது என்பதை நாம் அறிய முற்படுவதில்லை. அன்பானவர்களே, நாம் யோசிப்போம், எது முக்கியம்? அழிந்து போகக்கூடிய இந்த உடலுக்குரிய பலனா அல்லது அழியாமல் வாழப்போகின்ற ஆத்துமாவிற்குரிய பலனா? மேலும் ஆத்துமா நல்ல பலனுடன் காணப்பட்டால் உடலும் பலனாக காணப்படும் என்று விவிலியத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, நமது விருப்பம் இந்த ஆத்தும பலனை பெறுவதாகத்தான் இருக்க வேண்டும். நம் ஆண்டவருக்காக ஓடோடி உழைத்த புனித பவுல் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று உற்சாகமாய் குறிப்பிடுகிறார். பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் பலவீனத்திலே பலன் கொண்டு யுத்தத்திலே வல்லவர்கள் ஆனார்கள் என்று எபிரேயர் 11:34 வாசிக்கின்றோம். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் 2 கொரிந்தியர் 12:9 என்று வாக்களித்த நம் இயேசுவிடம் விசுவாச அறிக்கையாக, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று ஒரு நாளில் எவ்வளவுக்கு சொல்லுகின்றோமோ அவ்வளவு நம் பலவீனம் மறைந்து பலன் பெறுவதை நம்மால் நிச்சயம் உணர முடியும். சாத்தான் நம்மை பலவீனப்படுத்தக்கூடும். குற்ற உணர்வுகள், அதைரியங்கள், அவிசுவாசங்கள், தோல்விகள், இழப்புகள் நம்மை பலவீனப்படுத்தக்கூடும். அவற்றையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரோடு எழுந்திருப்போம். ஏனென்றால் நம்மை பலப்படுத்ததான் நம் இயேசு நம்மோடு இருக்கிறார். நம் காலை தள்ளாட விடமாட்டார். முழங்கால்களை பலப்படுத்துகின்றவர் அவர். நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாதவர். நம்மை நிச்சயமாகவே பலப்படுத்துவார். ஆகவேதான் தாவீது என் பலனாகிய கர்த்தாவே என்று தேவனையே சார்ந்திருந்தார் என்று திருப்பாடல் 18:1 வாசிக்கின்றோம். நம்முடைய பலன் சர்வ உலகத்தையும் படைத்த தேவனிடமிருந்து வருவதால் அது நிச்சயம் மறைந்து போகின்ற பலன் அல்ல, நிரந்தரமான பலன். இப்படிப்பட்ட பலனை நாம் பெற்றுக்கொள்ள தேவனின் நாமத்தை சொல்லி துதிப்போம். ஆம், அவரது நாமத்தை சொல்லும் பொழுது நமக்கு பலன் மேல் பலன் கிடைக்கும். நமது வார்த்தைகளை கொண்டு ஜெபிப்பதை விட்டுவிட்டு இறை வார்த்தைகளை கொண்டு ஜெபிப்போம். அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கூடிய காத்திருப்பு நிச்சயம் நமக்கு தூய ஆவியானவரின் பலத்தை தரும். ஆகவே துதிப்போம், ஜெபிப்போம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, உம்மில் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற சத்தியத்தை என்று மறக்காமல் வாழ எனக்கு துணை புரியும். ஆமேன்.